Good evening to all. Last class continue from class பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ்னா குரோமோசோம்கள். இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீராஸ் பார்க்கர் மிஸ்டர் சயின்டிஸ்ட். ஸ்டீராஸ் பார்க்கர்ஸோடைய சயின்டிஸ்ட் வந்து 1875 வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. ஸ்டீராஸ் பார்க்கர் 1875 first reported present in eukaryotic cells. அவர் குரோமோசோம்கள் எதில் இருக்குது கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா யூகரியாட்டிக் செல்லில் இருக்குது கண்டுபிடிச்சார். அண்ட் டேர்ம் குரோமோசோம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டயர் இன் 1888. குரோமோசோமை கண்டுபிடிச்சவர் வந்து ஸ்டீராஸ் பர்கர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1875. அது குரோமோசோம்னு நேம் வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டயர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். குரோமோசோம்னு அந்த சொல்லை முதன்முறையாக குரோமோசோம்ன்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டயர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1888. இது 1 மார்க் கொஸ்டின். வால்டயர் இன் 1888. அடுத்த சயின்டிஸ்ட் பாருங்கள் ஃப்ரிட்ஜஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1916 first proved that chromosomes are the physical carriers of genes. இவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா முதலாக குரோமோசோம்கள் ஜீன்களை கொண்டுள்ளது, அதாவது உள்ளடக்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரூவ்டு தட் குரோமோசோம்ஸ் ஆர் த ஃபிசிக்கல் கேரியர்ஸ் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீன்ஸ். அப்போது ஒவ்வொரு குரோமோசோம்லையும் ஜீன் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா ஃப்ரிட்ஜஸ் சயின்டிஸ்ட். ஃபிசிக்கல் கேரியர் ஆஃப் ஜீன் சொல்லிட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ அண்டு அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இந்த குரோமோசோம் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மற்றும் புரோட்டீனால் உருவாக்கப்பட்டிருக்கு. டிஎன்ஏ மற்றும் புரதங்களால் ஆனவை. அதான் ஃபஸ்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப், அதாவது குரோமோசோம் இஸ் மேடப் ஆஃப்னு கேட்டால் டிஎன்ஏ அண்டு அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் ஆர் composed of thread-like strands called chromatin, which is made up of DNA, protein and RNA. குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் போன்று காணப்படும். நூல் போன்று நுண்ணிய இலைகளாக ஆனது. இப்போ குரோமோசோம்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா composed of thread-like strands called chromatin. அதுக்கு பேர் குரோமேட்டின் பேர். இதற்கு பேர் என்னது? குரோமேட்டின். நூறு போன்று காணப்படும் குரோமேட்டின். ஆனால் அந்த குரோமேட்டின் இஸ் மேடப் ஆஃப், குரோமேட்டின் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, புரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ, புரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ. ஈச் குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சிம்மெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமேட்டின்ஸ். சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறது பாருங்க. எல்லா குரோமோசோமையும் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கல்னா ஒத்த அமைப்புடைய குரோமேட்டின் காணப்படும். ஒரே மாதிரி இருக்கும். குரோமேட்டின் சொல்லக்கூடியது ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரோமியர், இது ஒரு குரோமேட்டின், இது ஒரு குரோமேட்டின். ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர். அதான் சிம்மெட்ரிக்கல். அதாவது 2 சிம்மெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு குரோமேட்டின்ஸ். அடுத்து பாருங்க டூரிங் செல் டிவிஷன் the chromatids form well organized chromosomes with definite size and shape. சொல்கிறாங்க. இவை வந்து அதுக்கு பேர் வந்து சிஸ்டர் குரோமேட்டிக் சொல்லலாம். இது பேர் வந்து சிஸ்டர் குரோமேட்டிக் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் செல் டிவிஷன் சொல்கிறாங்களா, செல் டிவிஷன்னா செல் பகுப்பின் போது, அதான் டூரிங் செல் டிவிஷன்னா செல் பகுப்படையும் பொழுது இந்த குரோமேட்டிட் வந்து சரியான அளவு மற்றும் வடிவத்தை கொண்டு ஒழுங்கமைப்புடைய குரோமோசோமாக மாறும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் வந்து பாருங்கள் டூரிங் செல் டிவிஷன், எப்போ செல் டிவிஷன் நடக்குதோ அப்போ இந்த குரோமேட்டின் 2 குரோமேட்டிட்டுமே ஃபார்ம் வெல் ஆர்கனைஸ்டு குரோமோசோம்ஸ். சேம் அளவு உடைய குரோமேட்டிட்டாக மாறி ஒரு ஒழுங்கான குரோமோசோமாக காணப்படும் அப்படின்றாங்க. அதானது வெல் வித் டிஃபைனைட் சைஸ் அண்ட் ஷேப். எப்போ செல் டிவைட் ஆகும்பொழுது தான் அது ஒழுங்கான குரோமோசோமாக ஒரே அளவுடைய குரோமேட்டின் காணப்படும். பேர் ஐடென்டிக்கல் ஆர் சிஸ்டர் கால்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அதுக்கு பேர், அதாவது ஒரே மக்கனால அதுக்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க
A typically chromosome has narrow zones called constriction. இது முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. A typically chromosome has narrow zone. narrow zoneனா அது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இறுக்கங்கள் சொல்லுவாங்க. நேரோன்னு சொல்றது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்னா இறுக்கங்கள் அல்லது சுருக்கங்கள் சொல்லலாம். அதாவது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா நேரம்னா குறுகிய பகுதி, நேரம்ன்றது குறுகிய பகுதி காணப்படும். அப்போ குறுகி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. There are two type of construction, namely primary and secondary construction. ஒவ்வொரு குரோமோசோமும் பார்த்தீங்கன்னா 2 சுருக்கங்கள் காணப்படும். ஒவ்வொரு குரோமோசோம்லையும் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் காணப்படும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. அதே நேரத்தில் பிரைமரி பாருங்க, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் அப் ஆஃப் சென்ட்ரோமியர். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேட் அப் ஆஃப் சென்ட்ரோமியர் அண்ட் கைண்டோகோர். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது சென்ட்ரோமியர் அண்ட் கைண்டோகோர். போத் குரோமேட்டிட்ஸ் ஆர் யுனைடெட் அட் சென்ட்ரோமியர். எல்லா குரோமேட்டிட்ஸும் வந்து இணைக்கக்கூடியது சென்ட்ரோமியர் இணைக்குது. எல்லா குரோமேட்டிடும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இணைக்குது. அந்த பாயிண்ட் பேர் சென்ட்ரோமியர். பாருங்க, ஹூஸ் நம்பர் வேரியஸ்னா சென்ட்ரோமியர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேரியேஷன் இருக்குன்றாங்க. பாருங்க, மோனோசென்ட்ரிக் குரோமோசோம் ஹேஸ் 1 சென்ட்ரோமியர். அப்போ ஒரு குரோமோசோமில் ஒரே ஒரு சென்ட்ரோமியர் காணப்பட்டால் அதுக்கு பேர் மோனோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். அதே நேரத்தில் நிறைய நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் காணப்பட்டால் அதுக்கு பாலிசென்ட்ரிக் குரோமோசோம். ஒரு சென்ட்ரோமியர் காணப்பட்டால் மோனோசென்ட்ரிக், நிறைய நம்பர் ஆஃப் காணப்பட்டால் அதுக்கு பாலிசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். தேட் மெனி சென்ட்ரோமியர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, இந்த சென்ட்ரோமியர் கண்டெய்ன்ஸ் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் புரோட்டீன் ஃபைபர்ஸ் கால்டு கைண்டோகோர். இது 2 மார்க் கொஸ்டின். என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சென்ட்ரோமியர் கண்டைன்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். காம்ப்ளெக்ஸ்னா ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன கூட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபைபர், அதாவது புரோட்டீன் ஃபைபர் உபயோகி. அப்போ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் புரோட்டீன் ஃபைபர்ஸ் ஒரு கூட்டமான புரோட்டீன் ஃபைபரால் ஆனது. அதுக்கு பேர் கைண்டோகோர். Kinetochore is region of the chromosomes which is attached to the spindle fiber during அதாவது மைட்டசிஸ். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கைண்டோகோர் இஸ் த ரீஜியன் ஆஃப் குரோமோசோம். கைண்டோகோர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கைண்டோகோர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் பிரிவு நடக்கும் பாருங்க, செல் பிரிதல். அப்போ அந்த செல் பிரிவு நடக்கும் பொழுது குரோமோசோம் காணப்படும் கைண்டோகோர் பகுதியில் கதிர்கோள் இலைகளாக மாறும். அப்போ அந்த ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகும். கதிர்கோள் இலைகள் அதாவது அட்டாச்சு டு ஸ்பிண்டில் பைப்புனா கதிர்கோள் இலைகள் டூரிங் எப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் போது. அப்போ செல் டிவிஷன் வந்து இப்போ செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. மைட்டாசிஸ் இருக்குது, மியாசிஸ் இருக்குது, இன்னொன்று மைட்டாசிஸ் இருக்குது. அப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி செல்லில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் தான் மைட்டாசிஸ். அப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன்னா ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகும்பொழுது அப்பொழுது ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகும் பாருங்க, அதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குன்றாங்க. ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகிறதுக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து பிசைட்ஸ் பாருங்க, சைட்ஸ் பிரைமரி தேர் ஆர் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன சொன்னா முதல்நிலை இருக்க மட்டுமல்லாது சில குரோமோசோம்கள் 2ஆம் நிலை குரோமோசோம். என்ன சொல்லுவாங்க, முதல்நிலை கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது, சில குரோமோசோமில் 2ஆம் நிலை கன்ஸ்ட்ரக்ஷனும் காணப்படுது. ரெப்ரசன்ட் வித் த ஃபியூ அக்கரன்ஸ். சில இடங்கள் நிறைய காணப்படும். இந்த 2ஆம் நிலை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய இடங்களில் காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நியூக்ளியர்லி டெவலப் ஃப்ரம் திஸ் பாருங்க, நியூக்ளியஸ் டெவலப் ஃப்ரம் திஸ் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கால்டு நியூக்ளியர் ஆர்கனிசம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர்லி சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நியூக்ளியஸ் பாருங்க, அதாவது நியூக்ளியர்கள் அமைப்பான்கள் எனப்படுகின்றன. நியூக்ளியஸ் எங்கெல்லாம் நியூக்ளியஸ் இருக்கோ அதெல்லாம் நியூக்ளியர் அமைப்பான்னு சொல்கிறாங்க. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டைன் த ஜீன்ஸ் ஃபார் த ரைபோசோமல் ஆர்என்ஏ. அப்போ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டைன் ஜீன் ஃபார் ரைபோசோமல் ஆர்என்ஏ விச் இன்க்ளூடிங் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியை கால்டு நியூக்ளியர் ஆர்கனைசர் ரீஜியன். அப்போ அந்த ஜீன்கள் பாருங்க ரைபோசோமில் வந்து
ஆர்என்ஏ உருவாவதற்கான ஜீன்கள் காணப்படுது. இரண்டாம் நிலை கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு குரோமோசோமில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்பொழுது தான் ரைபோசோமில் ஆர்என்ஏ உருவாவதற்கான ஜீன்கள் காணப்படும் அப்படின்ட்டாங்க. எப்போல்லாம் வந்து குரோமோசோமில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரைபோசோமில் வந்து ஆர்என்ஏ உருவாவதற்கான ஜீன்கள் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சேட்டலைட். இதான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். இது வந்து என்னது, 2 ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் ஆர் பாருங்கள், ஒன் இஸ் an exact copy of other and each contains one DNA molecules. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பி ஆம்னு சொல்லக்கூடியது இருக்குது, அது ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரக்சர், அது சென்ட்ரோமியர் இருக்குது. சென்ட்ரோமியர் கன்ஸ்ட்ரக்டட் பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அடுத்து கோஆம் லாங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி காணப்படுது. இங்கே டிஎன்ஏ மாலிகுல், இது வந்து ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. அடுத்த பாருங்க, அடுத்த ஹெட்டிங் வந்து சேட்டலைட். அடுத்து நம்ம பார்க்கணும் சேட்டலைட்ஸ் அப்படி ஒரு பகுதி பார்க்குறோம். சேட்டலைட்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஏ சேட்டலைட் ஆர் சேட் குரோமோசோம். ஏ சேட்டலைட் சொல்லலாம், அதை இல்லைன்னா சேட் குரோமோசோம் சொல்லலாம். ஆர் த சேட் குரோமோசோமல் செக்மெண்ட் ஆர் rounded body separated from the main chromosome by a relatively elongated secondary construction. ஒன்றும் கிடையாது, ஒரு குரோமோசோமில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோமில் அதனுடைய நுனிப்பகுதியில் வந்து ஒரு சுருக்கம் ஏற்பட்டு குரோமோசோம் ஒரு குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோமில் நுனியில் வந்து ஒரு சுருக்கம் ஏற்பட்டு தனியாக ஒரு ஷார்ட் செக்மெண்ட் காணப்படும். அந்த ஷார்ட்டாக காணக்கூடிய செக்மெண்ட்டுக்கு பேர் தான் சேட்டலைட்னு பேர். இப்போ நீங்கள் குரோமோசோம் பார்க்குறீங்க, இதே குரோமோசோம் பாருங்கள், இப்படின்னு போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க இந்த மாதிரி பாருங்கள், இது குரோமோசோம். இங்கே சென்ட்ரோமியர். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு செக்மெண்ட் காட்டுவாங்க. இதுக்கு பேர் தான் சேட்டலைட். இதுக்கு பேர் தான் சேட்டலைட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் சேட்டலைட். அப்போ இந்த குரோமோசோம் குரோமேட் எடுத்தால் அந்த குரோமேட்டில் வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டதுனால தான் இந்த சிறிய பார்ட், ஒரு ஸ்மால் பார்ட் இருக்குது. இந்த ஸ்மால் பார்ட்டுக்கு பேர் தான் சேட்டலைட். அது பேர் சேட்டலைட் குரோமோசோம் சொல்கிறாங்க. அது வந்து சேட்டலைட் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா சேட் குரோமோசோம் சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்னா ஒரு சிறிய பகுதி போட்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, it is a morphologically enriched certain chromosomes. Morphologically enriched certain chromosomes. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா passed on the position of centromere. Centromere chromosomes are called telocentric. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து அமைந்துள்ள பொசிஷன் அடிப்படையில் சென்ட்ரோமியர் குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ரலில் இருக்கும், சில குரோமோசோமில் எண்டில் இருக்கும், சில குரோமோசோமில் வந்து மிடில், அதாவது பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும், ஒரு குரோமேட் லாங்காக இருக்கும், ஒரு குரோமேட் சிறுசாக இருக்கும். அப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல காணப்படும் அந்த பொசிஷன். அப்போ பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை வச்சு பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை வச்சு குரோமோசோமை பல டைப்பாக பிரிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து டெலோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். இந்த டெலோசென்ட்ரிக் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், டெலோசென்ட்ரிக் அது வந்து டெர்மினல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் சென்ட்ரோமியர் வந்து டெர்மினல் இருக்கும். சென்ட்ரோமியர் எது இருக்குது, டெர்மினல் இருக்குது. பாருங்கள், டெர்மினல் இருக்கா? அப்போ அதுக்கு பேர் என்னது, டெலோசென்ட்ரிக் சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், இதுதான் டெலோசென்ட்ரிக். அப்போ சென்ட்ரோமியர் வந்து இங்கே பாருங்கள் நுனியில் இருக்குது. இங்கே ஒரு லாங் குரோமேட்டிட் இருக்குது, இங்கே ஒரு ஷார்ட் குரோமேட்டிட் இருக்குது. இதுக்கு பேர் தான் டெலோசென்ட்ரிக் சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் வந்து அக்ரோசென்ட்ரிக். அக்ரோசென்ட்ரிக்னா டெர்மினல் சென்ட்ரோமியர் காப்பீடு பை டெலோமியர். அப்போ அக்ரோசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதே மாதிரி தான் இதில் வந்து நுனியில் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு குரோமேட்டிட்டே கிடையாது. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இது சென்ட்ரோமியர் மேலே இருக்குவாங்க, இதுக்கு பேர் அக்ரோசென்ட்ரிக். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக் சொல்லுவாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக்னா இங்கே இருக்குவாங்க, இதுதான் சப்மெட்டா சென்ட்ரல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் அதே மாதிரி. இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் குரோமோசோம்.
இந்த 4 டைப் ஆஃப் குரோமோசோம் எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரோமியர் ஒரு குரோமோசோம் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து இதை 4 டைப்பாக பிரிக்கலாம். 4 டைப்பாக பிரிக்கலாம். அடுத்து கேட்டிங்க. அடுத்து பாருங்க, அதுக்கு பேர் ராட் ஷேப்பு சென்ட்ரோ. அது ராட் ஷேப்பு சொல்லிச்சுன்னா, இப்போ குரோமோசோம்ல ராட் ஷேப் சொல்லிச்சுன்னா டெலோசென்ட்ரிக் அண்ட் ஆக்ரோசென்ட்ரிக். எல் ஷேப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக். இப்போ இன்னொரு இதில் ஒன்று கூட கேட்பாங்க, எல் ஷேப்பு குரோமோசோமுடைய நேம் என்னன்னு கேட்டால் சப்மெட்டாசென்ட்ரிக், இல்லை சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கேட்டால் எல் ஷேப். அதேமாதிரி வி ஷேப்பு குரோமோசோம் பேசுனா அதுக்கு பேர் வந்து மெட்டாசென்ட்ரிக், அதுக்கு வந்து மெட்டாசென்ட்ரிக்னு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க டெலோமியர். அடுத்து என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, டெலோமியர்ஸ் அப்படியே ஒரு ஹெட்டிங் பார்க்கணும். ஓகேங்களா? டெலோமியர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இஸ் த டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம். ஒரு குரோமோசோமோட நுனி பார்ட் பாருங்க, அந்த நுனி பார்ட்டை தான் டெலோமியர் சொல்லுவாங்க. டெலோமியர் அல்லது டீலோமியர் சொல்லக்கூடியது, அது நுனி பார்ட். அது பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நுனியில் காணப்படக்கூடிய பகுதி பேர் டெலோமியர் பேர். இட் ஆஃபர்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம். இது வந்து இதனுடைய ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோமை நிலைநிறுத்துவதான் இந்த டெலோமியருடைய வேலை. ஒரு குரோமோசோம் நிலையாக நிற்கணும், செங்குத்தாக நிற்கணும்னா அதுக்கு காரணம் இந்த டெலோமியர் தான். டிஎன்ஏ ஆஃப் த டெலோமியர் இஸ் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அந்த டெலோமியர் காணப்படக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூக்ளியஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் நியூக்ளியோடைட்னால் உருவாக்கப்பட்டதா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்னால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, டெலோமியர் இன் ஆல் யூகரியாட்டிக்ஸ் ஆர் கம்போஸ்ட் மெனி ரிப்பீட்ஸ் சார் டிஎன்ஏ சீக்வன்ஸி இந்த மாதிரி இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 days. அடுத்து இங்கே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தைமின் அடினைன் குவானைன் 3 days இந்த மாதிரி இருக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் நியூரோஸ்போரா கிராஷா அண்ட் ஹியூமன் பீங்ஸ். நியூரோஸ்போராவிலையும் ஹியூமன் பீங்ஸ்லையும் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து மெயின்டைன்ஸ் த டெலோமியர் அப்பியர்ஸ் வித் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டிட்டர்மைனிங் த லைஃப் ஸ்பேன் and reproductive capacity of the cell studies. Telomeres have the promise providing the new insights into the condition such as aging and cancer. என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சிறிய படிநிலை காண சொன்னோமா, இந்த நியூக்ளியோட வரிசை காணப்படும் சொன்னாங்க. நியூரோஸ்போரா கிராஸா மற்றும் ஹியூமன்லையும் காணப்படும் சொல்லிட்டாங்க. இந்த டீலோமியர் பகுதியை தக்க வைப்பதால் ஒரு செல்லுடைய வாழ்நாட்கள் இனப்பெருக்க தகுதி ஆகியவை தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த சைட்டு தீர்மானிக்கப்பட்ட இது இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செல் வந்து அவனுடைய இனப்பெருக்க தகுதியும் அதே நேரத்தில் வாழ்நாளையும் நிர்ணயிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த டீலோமியர் ப்ரிவென்ட்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் குரோமோசோமல் எண்ட்ஸ் அண்டு ஒன் அனதர் ஒன்று. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீலோமியர் மற்றும் நீலோமரஸ் பகுதி ஆய்வு வந்து அதாவது வாய்தாச்சுன்னா புற்றுநோய், அதாவது கேன்சர் வரும்னு சொன்னாங்க. கேன்சர் வர்றதுக்கு வழிவகுக்கும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குரோமோசோமின் முனை மற்றொன்றுடன் பிணைவுகளை தடுப்பதற்கு இந்த டீலோமியர் உதவுது. இந்த டீலோமியர் இருந்துச்சுன்னா ஒரு குரோமோசோம் மற்றொரு குரோமோசோம் இணையாது, அதான் சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷனாக தடுக்குது. இந்த டீலோமியர் வந்து எதை தடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோம் மற்றொரு குரோமோசோம் இணைவதை தடுக்கிறதுக்கு இது பயன்பட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹெட்டிங் வந்து கோலோசென்ட்ரிக் குரோமோசோம். அடுத்தது கோலோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கோலோசென்ட்ரிக் குரோமோசோம் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கோலோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் have centromere activity distributed along whole surface of the chromosomes during mitosis. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரில் வந்து உடல் பண்பு இருக்குது, அந்த உடல் பண்பை கட்டுப்படுத்துவதால், அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டிஸ்டர்புடு. அப்போ சென்ட்ரோமியர் வந்து ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகும்பொழுது அலாங் ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் த குரோமோசோம் மைட்டாசிஸ் செல்யூஷனில் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கோலோசென்ட்ரிக் கண்டென்ட்ஸ் கேன் பி சீன் இன் எங்கே பார்த்தீங்கன்னா கைனோபாப்டிஸ். அடுத்து எலாங்கன்ஸ்
டிரான்ஸ்பரண்ட் நெமட்டோட்ஸ் அதாவது டிரான்ஸ்பரண்ட் நெமட்டோட்ஸில் காணப்படுது. அண்டு மெனி இன்செக்ட்லேயும் காணப்படுது. இன்செக்ட்னா அந்த பூச்சி சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயும் காணப்படுது. There are the 3 types of centromere in the eukaryotes. They are as follows. கீழே பாருங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 3 வகையான குரோமோசோம் பார்க்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாயிண்ட் குரோமோசோம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜினல் குரோமோசோம்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து கேலோ அதாவது கேலோ சென்ட்ரோமியர்